மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு. தோழர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் என்பது வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு தினம். 1938 இதே நவம்பர் 13 தான் சென்னையில் தமிழ்நாட்டு பெண்கள் மாநாட்டில் பெண்களால் தந்தை பெரியாருக்கு பெரியார் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. இந்த மாநாடு தான் இந்திய எதிர்ப்பு போரில் பெண்கள் தங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்வதற்கான ஒரு உத்வேகத்தை கொடுத்தது. இந்த மாநாடு முடிஞ்ச பிறகு தந்தை பெரியாரை கைது செய்யறாங்க. கைது செய்ததற்கான காரணமா அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? தந்தை பெரியாரின் மீது சுமத்தப்பட்ட பழி என்ன தெரியுமா? பெண்களை மறியலில் ஈடுபட செய்தார். உலகத்திலேயே அடிமைப்பட்டு கிடந்த ஒரு இனத்திற்கு சுயமரியாதை உணர்வு ஊட்டி, மான உணர்வு ஊட்டி போராட வைத்ததற்காக ஒரு தலைவன் கைது செய்யப்பட்டார் என்றால் அவர் தந்தை பெரியாராகத்தான் இருக்க முடியும். அதனாலதான் பெரியார் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்துட்டு அந்த தீர்மானத்துல எழுதுறாங்க, இந்தியாவில் தோன்றிய பல சீர்திருத்தக்காரர்கள் செய்ய இயலாமல் போனதை நம்முடைய தலைவர் ஈவே ராமசாமி ஐயா அவர்கள் செய்திருக்கிறார் என்று. அப்படின்னு இந்தியாவில யாருமே செய்ய முடியாத பெரியார் செஞ்சுட்டாரு. பெரியார் செய்த சாதனைகளின் பட்டியல் என்பது மிக நீளமானது. அதுல ஒரே ஒரு சாதனையை இப்ப விலைக்கு சொன்னா, இந்த இயக்கமும் தந்தை பெரியாரும் எந்த அளவுக்கு பெண் முன்னேற்றத்திற்காக போராடி இருக்கிறார் என்று உங்களுக்கு புரிய வரும்னு நினைக்கிறேன். 1925-27 அதாவது சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்பட்ட காலகட்டத்துல படிப்பறிவு பெற்ற பெண்களின் சதவிகிதம் வெறும் 7. தந்தை பெரியார் இறக்கிற பொழுது படிப்பறிவு பெற்ற பெண்களின் சதவீதம் 65 விழுக்காடு என்றால், இந்த 65% எட்டுவதற்கு இடைப்பட்ட வரலாற்றிற்கு பின்புலத்தில் தந்தை பெரியாரின் வாழ்நாள் போராட்டம் இருக்கிறது. தந்தை பெரியாருக்கு முன்பு இந்த இயக்கம் தொடங்கப்படுவதற்கு முன்பு யார் கேள்வி கேட்டா? பெண்களுக்கு கல்வி இல்ல, பெண்களுக்கு படிப்புரிமை இல்லைன்னு யார் கவலைப்பட்டது? இந்த இயக்கம் தான் சொன்னது. தந்தை பெரியார் தான் சொன்னார், ஆண்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அது அப்படியே பெண்களுக்கும் வேணும். பெரியார் தான் சொன்னாரு, உன் குடும்பத்துல 4 ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை இருந்ததுன்னா முதல்ல அந்த பொம்பளை பிள்ளைய படிக்க வைங்க. பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வைக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்த ஒரு சமூகத்துல பெண் பிள்ளைகளை காவல்துறைக்கு வேலைக்கு அனுப்பலாமா, ராணுவத்துக்கு வேலைக்கு அனுப்பலாமான்னு யோசித்த தலைவன் தந்தை பெரியார். ஒரு பொம்பளை பிள்ளைய படிக்க வச்சு 21 வயசுல வேலைக்கு அனுப்பாம கல்யாணம் பண்ணி கொடுத்தேன்னா அது தேசிய குற்றம் என்று அடையாளப்படுத்திய தலைவன் தந்தை பெரியார். அப்படியே பொம்பளை பிள்ளைங்களை வேலைக்கே அனுப்பலானோ, அவர்கள் பெறக்கூடிய சம்பளத்தில் கூட அவர்களுக்கு உரிமை இல்லாத ஒரு காலகட்டத்தில் சொத்தில் பெண்களுக்கு உரிமை வேண்டும் என்று கேட்டு தீர்மானம் போட்ட தலைவன் தந்தை பெரியார். விதவை மறுமணம் என்ற புரட்சியை இந்த மண்ணில் ஏற்படுத்திய தலைவன் தந்தை பெரியார். இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சாதி பெண்களுக்காக செஞ்சாரா? குறிப்பிட்ட மதத்து பெண்களுக்காக செஞ்சாரா? ஒட்டுமொத்த பெண்ணினத்திற்காகவும் போராடிய தலைவன் தந்தை பெரியார். பார்ப்பன வீட்டு பெண்களில் கூட கணவர் இறந்து போயிட்டா அந்த மனைவிக்கு மொட்டை அடிச்சு மூளையில உட்கார வச்சிருந்தாங்க. மொட்டை பாப்பாத்தி என்ற இழிநிலை இருந்தது. அந்த இழிநிலையை துடைத்து பார்ப்பன வீட்டு பெண்களுக்காகவும் சேர்த்து போராடிய தலைவர் தந்தை பெரியார். வேத காலத்திலிருந்து பெண்கள்னாலே அடிமையாக இருக்கவே தகுதி படைத்தவர்கள் என்று சொல்லப்பட்ட போது அவர்களுடைய கையை பிடிச்சு அழைச்சிட்டு வந்து பள்ளிக்கூடத்துக்குள்ள விட்டு, நீ பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போ, தடை எது வந்தாலும் தாத்தா நான் பாத்துக்கிறேன்னு அந்த ஈரோட்டு கிழவன் மட்டும் தைரியம் கொடுக்காம இருந்திருந்தா இன்னைக்கு பெண் கல்வி ஏது, பெண் முன்னேற்றம் ஏது, பாலின சமத்துவம் ஏது? பிறப்பதற்கே உரிமை மறுக்கப்பட்ட ஒரு பெண் இனம் இன்னைக்கு ஆண்களுக்கு நிகரா படிச்சிட்டு இருக்கிறாங்க. எல்லா துறையிலும் ஆண்களுக்கு நிகரா அவர்களும் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்தியாவிலேயே அதிக பெண் தொழில் முனைவோர்களை கொண்ட மாநிலமாக இன்றைக்கு தமிழ்நாடு இருக்கிறது என்று சொன்னால், இந்த மாற்றம், இந்த சாதனையை நிகழ்த்தி காட்டிய இயக்கம் சுயமரியாதை இயக்கம், திராவிட இயக்கம். அதனாலதான் இதை எல்லா மேடையிலும் நான் பதிவு செய்வது உண்டு. தந்தை பெரியாருக்கு யார் நன்றி கடன் பட்டிருக்கிறார்களோ இல்லையோ, பெண்களாகிய நாம் ஒவ்வொருவரும் தந்தை பெரியாருக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம். வாழ்க பெரியார், வளர்க பகுத்தறிவு. நன்றி.